வணக்கம் நேயர்களே, நான் தேவனை காமரம் பேசுகிறேன். அண்ட் மீண்டும் உங்கள் behindwoods.comல உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் இந்த பலே பாண்டியா திரைப்படத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர். அண்ட் இது என்னோட முதல் படம் மியூசிக் டைரக்டராக. அண்ட் எவ்வளோ நாளாக என்ன ஒரு பாடகராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் யூ கேன் பி see me as a music director. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் a very different story and directed by my very very good friend சித்தார்த் சந்திரசேகர். அண்ட் இந்த படத்தை 6 பாட்டு நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு சாங் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் we got to work with stalwarts like கவிஞ வாலி சார் and தாமரை மேம். And newcomers Vishnu and Pia have done a very good job in the film. And you'll be seeing a lot of other newcomers. இன்னும் நிறைய புதுமுகங்கள் வராங்க. அமரேந்திரன் அவர் ஒரு பெரிய வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஜான் விஜய் and ஜிப்ரான். So you're gonna really love the film. விவேக் சார் கூட இந்த படத்தை நடிச்சிருக்காரு. And I'm really excited. இந்த மாதம் உங்களோட திரையரங்கில் வர போகிறதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்தில் 6 பாட்டு இருக்குங்க. அண்ட் ஒவ்வொரு சாங் தான் கொஞ்சம் சொல்கிறேன். சிரிக்கிறேன் அது ஒரு கர்நாடிக் குத்து பாட்டு. அண்ட் ரொம்ப நல்லா கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க தினேஷ் மாஸ்டர். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து டான்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம விஷ்ணு. அண்ட் அதுக்கப்புறம் ஹாப்பின்னு ஒரு பாட்டு வாலி சார் எழுதியிருக்காங்க. அதில் வந்து 20 பாடல்கள் பாடியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்கப்பேலா சாங். அதாவது வந்து எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் வெறும் வாய்ஸஸ் வச்சு ஒரு சாங் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லா பாடல்கள் வந்து இந்த சாங்கில் வேறு நடிச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் அன் பிக் த்ரில் ஃபார் மீ. அண்ட் ரொம்ப வித்தியாசமான லொக்கேஷனில் போய் பண்ணியிருக்கோம் இன் பாண்டி. அண்ட் அதே மாதிரி 2 டுவெட்ஸ் வந்து தாமரை மேம் எழுதியிருக்காங்க. ஆறாத கோபம் இல்லை ஒன்று. அண்ட் இன்னொன்று கண்களை கமலாலயம் வந்து அவங்க லிரிக்ஸ் கொடுத்து நான் இசையமைச்சேன் அதுக்கு. அண்ட் இட் வாஸ் பேசிக்கலி ஃபாலோவிங் தி அந்தாதி ஃபார்மேட். ஸோ அந்த ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். தென் we did also one rap song by Dr. Byrne. அவர் மலேசியாவிலேருந்து வந்து இந்த சாங் எழுதியிருக்காரு and rapped himself. A lot of fun. And of course the title track பலே 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 பாண்டியா again கவிஞ வாலி சார் எழுதியிருக்காரு. And it's a quite funky குத்து கம் reggae track. So என்னோட ஃப்ரெண்ட் சித்தார்த் சந்திரசேகர் பற்றி சில வார்த்தைகள் சொல்கிறேன். இஸ் அ வெரி வெரி லாங் டைம் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் வெரி டேலண்டட் டிசைனர். நிறைய நம்ம படத்தோட பப்ளிசிட்டிஸ் நிறைய பண்ணியிருக்காரு தமிழ் சினிமாவில். அண்ட் அவரும் நான் வந்து அவரோட கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஒரு சண்டே ஆஃப்டர் வந்து லஞ்ச் சாப்பிட போயிருந்தோம். அப்போ எங்கன்னா கேட்டார், இது மாதிரி ஒரு படம் சைன் பண்ண போகிறேன்டா, நீ வந்து ஏதோ ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தான் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணிக்கூடேன். அப்போ தான் நான் சொன்னேன், என்னடா டே நானே வந்து மியூசிக் டைரக்ஷனுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே ஒரு வாய்ப்பு கூட. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் அவுட். அண்ட் ஒரு 3 days கழிச்சு ப்ரொடியூசர் என்னோட சாங்ஸ் இது வரைக்கும் என்னோட காம்போசிஷன்ஸ் கேட்டார். And he liked the style very much and he approved me. And அப்படியே நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒர்க் பண்ணுறது அதுவும் ஒரு கஷ்டமான வேலை தான். பிகாஸ் அவ்வளோ ஃப்ரீடம் 2 பேருக்குள்ளே. ஸோ அடிக்கடி நாங்கள் நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கோம். அதே சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் the results have been really good with the music, right from songs till RR. ரொம்ப அருமையாக வந்து வந்திருக்கு எல்லாமே. அண்ட் டெஃபினெட்லி எக்ஸ்பீரியன்ஸ் I'll cherish always. இது வரைக்கும் 10 வருஷமாக ஒரு பின்னணி பாடகராக நான் பார்த்துருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக மெயினாக இந்தியா வந்ததுக்கே வந்து ஒரு இசையமைப்பாளர் ஆகிறதுக்காக தான். பட் ஆஃப்டர் ரஹ்மான் சார் கேவ் மீ Om Maria, totally things changed and I was completely focused on singing. And ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. and I'm really happy and thankful to Siddharth for giving me that break. Thanks buddy. வணக்கம், நான் திலீப் சுப்ராயன், ஸ்டென் மாஸ்டர். AGS என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்தி அகரம் வழங்கும் பலே பாண்டியா படத்தில் ஸ்டென் மாஸ்டர் இருக்கேன். இந்த படத்தை சித்தார்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஷ்ணு வெண்ணிலா கபடி குழு விஷ்ணு இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வேட டிஃப்ரெண்ட் ஃபைட்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஃபைட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லை, வேட ஒரு சைலண்ட் ஃபைட் ஒன்று பண்ணியிருக்கோம். தென் ட்ரெயினில் ஒரு ஃபைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பேங்காக்கில் ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் யாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லில் ஒரு யாட்டில் ஃபைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, பயங்கர காமெடியாக வந்திருக்கு படம். நான் இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் படம் க்ளவுட் லைன் ரிலீஸ் ஆன தமிழ் படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் தீராத விளையாட்டு பிள்ளை, இப்போ களவாணி, ஆரண்ய காண்டம், துரோகி, வித்தகன், மதராசிப்பட்டினத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் பண்ணி கொடுத்தேன். ஸோ இன்னும் கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, போயிட்டுருக்கு. பலே பாண்டியா கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக வரும். தேங்க்யூ.